வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் வந்து எங்களுக்கு இவ்வளோ நாளாக எங்களுடைய இதயங்களை கொள்ளையடித்த பாடல்கள் கொடுத்த வித்யாசாகர் சார் அவரை நேர பார்த்த சந்தோஷமா எல்லாருக்கும்? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடலாமா? இவ்வளோதான் எனர்ஜியா? காணாது. இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து எஸ். ஆமாம், இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு, இந்த ஒரு அழகான விஷயத்தை எமக்காக இங்கே வழங்கிய யூஷி என்டர்டெயின்மெண்ட் அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து எங்களுடைய கனவு நாயகனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்காக அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த வேளையில் யூஷி என்டர்டெயின்மெண்ட்டை சேர்ந்த கார்த்திக் இங்கே எங்களோட இருக்கிறார். அதே போல் சதீஷ் இங்கே வந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை வந்து அழகாக பிளான் பண்ணி இங்கே வந்து இதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் எல்லாரும் ரெடியாக இப்போது நாங்கள் எல்லோரும் வித்யாசாகர் சார்கிட்ட கேள்விகள் கேட்குறதுக்கு அவர்கிட்ட கேள்விகள் கேட்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையில் நாங்கள் வந்து இந்த வென்யூ ஓனர் ஷாமினி அவர்கள் இப்பொழுது வித்யாசாகர் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து ஒரு கௌரவத்தை வழங்க இருக்கிறார். எல்லாரும் பெருசாக கைத்தட்டி உங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். இவ்வளவு நாளும் எப்போ கேட்டாலும் அவருடைய பாடல்கள் வந்து எங்களுடைய மனதை தொட்டு தொட்டு செல்லும் சுல்தானாக தான் அவர் அந்த பாடல்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், எல்லாருக்குமே வணக்கம். ஹாப்பி ஈஸ்டர் டு யூ. ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது முதல்ல உங்களெல்லாம் இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். சந்தித்ததில் சந்தோஷம்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இனி நடக்க போகிற பெரிய நிகழ்ச்சியிலையும் உங்களை சந்திப்பேன்றதுல சந்தோஷம். நிச்சயமா, அதுக்காக தானே நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம். அந்த பெரிய மியூசிக்கல் செலிப்ரேஷனுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங். பட் அதுக்கு முன்னால் அந்த செலிப்ரேஷனை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். லண்டனுக்கு உங்களுடைய மியூசிக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க யூஷி என்டர்டெயின்மெண்ட் ஆதரவில். எப்படி இருக்க போகுது ஷோ? நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஷோ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஷோ இப்படியே இரவு மொத்தம் நீண்டு இருக்கலாமேன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. இன்னும் இருந்திருக்கலான்றது மனசு ரொம்ப என்ன சொல்கிறது, இசையோடு கலந்து, அது வெறும் இசை மட்டும். ஏன்னா வந்து என்னுடைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் வந்து அந்த பாடல்களோடு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அந்த பாடல்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிரஞ்சீவித்துவமாக இருக்குதுன்னு காரணமே வந்து ஆடியன்ஸ் தான். அவங்களுடைய ரசனை, அந்த இசையை ரசித்த விதம், என்னுடைய பாடல்களை இத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஐ ஹாவ் டு தேங்க் யூஷி மேக்கிங் திஸ் ஈவெண்ட் and Mr. Satish and everyone who are all involved in bringing me to London to make this show. It's going to be an unforgettable experience ன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது மிச்சது வந்து நீங்கள் அங்கே வந்து தான் பார்க்கணும். அதாவது நான் 1000 வார்த்தை சொன்னாலும் அது வந்து அங்கே நடக்க போகிற நிகழ்ச்சிக்கு சமமே ஆகாது. அது நேரில் பார்த்துட்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னுடைய வார்த்தைகள் சமமாகாது. நிச்சயமா. காலங்கள் செதுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடல்களையும் செதுக்கி இருக்கிறீங்க. அதனால செதுக்கிறது எப்பவுமே காலத்துக்குமே அழியாது. அதே போல் இங்கே வந்திருந்தப்போ நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த பாடல்கள் எல்லாம் வித்யாசாகர் சாரோட பாட்டு தானா இது அப்படின்ற மாதிரி பல பாடல்கள் வந்து இன்னமும் காலத்தால் அழியாத பாடல்கள். அதே போல்
இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் ஆக்டிவாக ஒவ்வொரு செகண்டும் ஆக்டிவாக இருக்க வேணும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை நீங்கள் சரியாக செய்துட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே பயப்பட தேவையில்லை. எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்தாலும் உங்களை உலகம் வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பாடல்களில் வந்து கிளாசிக்கலையும் வெஸ்டர்னையும் நீங்கள் வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க. அப்படி வந்து நாங்க என்னத்தை உங்களுடைய கன்சர்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா நீங்க நிறைய நீங்க கூட்டிட்டு வந்து, அதாவது என்னன்னா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். அதில் என்னென்ன இருக்க போகுதுன்னு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் சொல்ல ஆசைப்படலை. நீங்கள் கேட்டு அதை அனுபவிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் பொறுத்தீங்க, இன்னும் 2 நாளைக்கு பொறுத்தீங்கன்னா நேரில் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் இருக்குதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்த நாள் நான் கேட்க வேண்டாம், நீங்களே பதில் சொல்லுங்கள். சரி, லண்டனை பற்றி சொல்லுங்கள் சார். லண்டனோட ஏதாவது ஸ்பெஷல் மெமரி இருக்கா உங்களுக்கு? டெஃபினட்டாக நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில், அதாவது லண்டன் சிட்டி இல்லாமல் லண்டன்லேருந்து தூரமாக பீட்டர் கேப்ரியல்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், மியூசிஷியன். He's a multi-Grammy award winner, Peter Gabriel. I think most of you should be knowing him. He's got his own studio. அந்த ஸ்டுடியோவில் தான் நான் வந்து ஒரு 10 நாள் தங்கியிருந்து வேதம் படமெல்லாம் பண்ணும்போது அந்த படத்தினுடைய ஸ்டீரியோ மிக்சிங்லாம் அங்கே பண்ணேன். ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேறு ஒரு பட விஷயமாக ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இளைஞன் என்ற படத்துக்காக ஐ கேம் டு ஏர் ஸ்டுடியோஸ். ஐ ரெக்கார்டட் வித் லண்டன் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு 120 பீப்புள் ஆர்கெஸ்ட்ராவோடு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை, ஐ திங்க் மை 4th விசிட் டு லண்டன். பட் இதில் ஸ்பெஷல் என்னென்னா, அதெல்லாம் என்னுடைய பல வேலைகளை செஞ்சுட்டு வந்தேன் இல்லையா, அந்த வேலைகள் ஒட்டு மொத்தத்தையும் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஐ எம் கோயிங் டு ப்ரெசென்ட் டு யூன்றது வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் உங்களை நாங்கள் பார்த்து ரசித்து அந்த அவ்வளோ ஆதரவையும் வந்து மக்கள் உங்களுக்கு தரப்போகிறாங்க. நிச்சயமாக லண்டன் வந்து அதுக்காக ரெடியாக இருக்குது. சரி, யார் இப்போ அந்த முதலாவது கேள்வியை கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எங்களுடைய சதீஷ். வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்று முடிகிறதுக்கு எல்லோர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். வித்யாசாகர் போன்ற ஒரு இசை ஜாம்பவான், அதாவது மற்ற தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்றைய நாடுகளினுடைய கலைஞர்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உள்வாங்குவாரா? இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களையும் சேர்த்து கொண்டு அவருடைய இசை பயணமும் தொடருமான்றது ஒரு கேள்வி இருந்தது. நீங்கள் தமிழர்கள்னு சொல்லும்போதே அதில் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் அடங்கிட்டாங்க. அதில் வந்து பிரித்து நான் பார்க்கல. இலங்கை தமிழர்கள், சென்னை, அவங்க அங்கே வாழும் தமிழர்கள் அவர்கள், அவ்வளோதான். சரிங்களா? அண்டு நல்ல கை தட்டலாம். அப்புறம் இசை வந்து ரொம்ப பொதுவான ஒரு விஷயம் உலகிற்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித் தி அட்வென்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் நியூ இது வந்து எங்கெங்கோ மறைந்திருக்கக்கூடிய பல பொக்கிஷங்கள், லாட் ஆஃப் டேலண்ட்ஸ், ஹிடன் டேலண்ட்ஸ், நம்மளுக்கே தெரியாது பக்கத்து வீட்டில் எந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்போஸ்ட் அண்ட் பீயிங் பாட் டு தி ஃபோர் ஃப்ரண்ட். அண்ட் அதை வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து அவங்கள எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது என் பங்குக்குன்னு எடுத்துகிட்டா நான் வந்து கிட்டத்தட்ட 36 புது பாடகர்களையும் பாடகிகளையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸலன்ட். நானே புதுசாக இருக்கும்போது கூட புது ஆட்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னையே வந்து புதிதாக அறிமுகப்படுத்திய காலத்திலும் நான் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய புதிய என்ன சொல்கிறது, இந்த டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அவர்கள் எல்லாம் சில பேர் வந்து உலகளாவிய புகழ் பெற்றிருக்கிறார்கள். அதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, இது அடுத்த தலைமுறை. நீங்கள் கேட்குறது இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள எல்லாரையும் நம்ம வந்துட்டு தோள் தட்டி அவங்களை முன்னிறுத்தி அவர்களை உலக மேடையில் வந்து ஏற்ற போகிறோம் நம்ம நிச்சயமாக. அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வியும் இப்போ சர்ச்சையாக இருக்கிற விஷயம்தான் இது. இந்த உங்களுடைய பழைய பாடல்கள் அல்லது முன்னுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்த பாடல்களை இப்போ புது படங்களில் பாவிக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. சில இசையமைப்பாளர்கள் அது காப்பிரைட் இஷ்யூவாக போகுது. அது சார்ந்த நிறைய சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கு. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விடயம் அது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் அதை எப்படி பார்க்குறார்? அவருக்கும் இந்த காப்பிரைட் சம்பந்தமான ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா? காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் இருந்தது.
என்னென்னா இசையமைப்பாளர்கள்கிட்ட காப்பிரைட்ஸ் இருந்தது கிடையாது. ஏன்னா வந்துட்டு the producer buys takes the copyrights from us and he actually pays you a remuneration to work for the film. So that has been compensated as the copyrights அவர் எடுத்த மாதிரியும் அதை வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு ஆடியோ கம்பெனிக்காக விற்றுடுறாங்க. ஸோ இந்த உரிமை வந்து அந்த ஆடியோ ரைட் கம்பெனி அந்த ஆடியோ கம்பெனிக்கு போயிடுறது, ப்ரொடியூசர்கிட்டையும் இல்லை அது. பட் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளே பண்ணும்போது அதனுடைய ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த பாடல் எழுதியவருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் பாடல் இசையமைத்தவருக்கும் வந்து சேருகின்றது. அது ரொம்ப சின்ன ஒரு சதவிகிதம் தான். பட் திஸ் இஸ் தி எக்ஸிஸ்டிங் காப்பிரைட்ஸு. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போது அந்த பாடல்களை நம்ம பாடல்களை மீண்டும் புது படத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னா சந்தோஷமாக தானே இருக்குது, பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. நிச்சயமா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எல்லாம் நாங்க எப்பயோ கேட்ட அதாவது அவங்க வந்து இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. மக்களை மறக்க விடாமல் அந்த பாடல்கள்லாம் இன்னும் கேளுங்க, நல்ல பாட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க, நல்ல அன்னியோடு இல்லை இந்த தலைமுறையும் கேட்கணும்னு சொல்லிட்டு they are actually promoting my song. I am very thankful to them. பட் அதில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த காப்பிரைட்ஸ் வந்து அவங்க சில பேர் அதை இப்போ நான் அந்த உரிமை வச்சுருக்கேன்னா நிச்சயமாக வந்து என்னை கேட்காம போடும்போது நான் அதை பற்றி ஐ எம் கோயிங் டு டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் them. பட் என்னுடைய வருத்தம் என்னென்னா அந்த பாடலின் படைப்பாளி நான் அந்த படத்தை இப்போ ஒரு புது படத்தில் அந்த என்னுடைய பாடலை யூஸ் பண்ணும்போது அந்த படத்தின் இயக்குனரோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த இசையமைப்பாளர் கூட வந்து நம்மக்கிட்ட ஒரு கர்ட்டசிக்காக திஸ் இஸ் ரெஸ்பெக்ட் இதை வந்து சொல்லியே தீர வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க நம்மக்கிட்ட சொல்லணும், சார் உங்கள் பாட்டை அந்த படத்தில் யூஸ் பண்ண போகிறோம் நாங்கள், வி ஆர் சீக்கிங் யுவர் பர்மிஷன். அவங்க அந்த பர்மிஷன் என்னை கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா அந்த உரிமை என்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் சொன்னால் அது வந்து நான் என்ன சொன்னால் அது அவங்களுடைய தார்மீக பொறுப்புன்னு நினைக்கிறேன் நான். இட்ஸ் a courtesy that they should extend, இல்லைங்களா? which they are not doing. They are just taking it for granted and doing. I mean, this is very silly and this shows very small mindedness of those people. அவங்கக்கிட்ட இருக்குது, காசு கொடுத்தாலும் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, இவங்ககிட்ட நம்ம ஏன் போய் பேசணும்? அப்போ அவங்களுக்கு அந்த கலை மேலேயோ அந்த பாட்டு மேலேயோ எது மேலேயுமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு they don't have any respect for that artist who has done that for the creator. This is very sad and this is not I don't encourage this sort of a thing. But other than that, using my songs, they are again promoting my songs. I'm happy about that. நிச்சயமா நீங்க சொன்னது பாட்டுக்கு மட்டும் கிடையாது, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் கூட எதையும் சொல்லிட்டு செய்யுங்க, சொல்லிட்டு செய்தீங்கன்னா நமக்கு அந்த பாட்டு சந்தோஷம். என்னுடையது, நீங்க யூஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு. அதே முன்கூட்டி வந்து ஒரு வார்த்தை சார் இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம் சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு கௌரவமாக இருக்கிறது இல்லைங்களா? கரெக்டு தானே? நிச்சயமா. ஆமாம், அந்த பாட்டு வந்து நான் நேற்று பண்ணி இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலை, 20 வருஷம் முன்னாடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் த டியூ கிரெடிட் வேர் இட் இஸ் சப்போஸ் டு பி கிவன். வென் இட் இஸ் நாட் கிவன், இட் ரியலி மேக்ஸ் இட் டசன்ட் மேக் மீ ஃபீல் சேட். ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. ஐ பிட்டி யூ பீப்புள். யூ ஹேவ் சச் பிட்டி மைண்ட்ஸ். உங்களோட டெடிக்கேஷனை பார்க்க எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இந்த வந்த ஜெட்லேக் எல்லா கலையோடையும் இங்கே வந்ததுக்கு மிகவும் மிகவும் நன்றி. லண்டன் வியூ கேபி சேனல் என்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மிகவும் ஆவலாக இந்த இதுக்கு இருக்கணும். என்னென்னா எங்களோட ஆடியன்ஸுக்காக ஒரு 2 வரி பாடி காட்டுவீங்களா உங்களோட டயர்ட் இல்லாட்டி? நான் நிச்சயமாக அன்னைக்கு வந்து இன்னும் ஷோவில் பாடி காட்டுறேன் உங்களுக்கு. ரைட்டா, நீங்களே சொன்னீங்க அவர் ஜெட்லேக் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துருக்கீங்க, கஷ்டப்படுத்த வேணாம். இந்த காப்போ பாக்ஸ் அரேனா ஆனால் அன்னைக்கு ஷோவில் கூட என் பாட்டு பாடி காட்டுறேன். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் ஷாலினி. உங்களோட பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள். அதில் குறிப்பாக காற்றின் மொழி பயங்கரமாக இமோஷ்னல் டெப்த் அண்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கு. பேச கஷ்டப்படுறவங்க அண்ட் கேட்க தெரியாதவங்க வந்து அது ஒரு இசையோட பார்வையில் இருந்து அது எப்படி புரிஞ்சு அந்த பாடலை நீங்கள் அமைச்சிங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்கள் கேள்வியில் ரெண்டாவது, அதாவது முதல் பகுதி எனக்கு புரிஞ்சு போச்சு, கடைசியாக கேட்ட கேள்வி என்னன்னு தான் புரியல எனக்கு. கேட்ட கேள்வி புரியலையா? இல்லை கேட்குறது புரியல. அதாவது
அந்த பொண்ணுக்கு வாய் பேச தெரியாத பொண்ணு, வாய் பேச தெரியாது, காது கேட்காது, இருந்தாலும் அவங்க அந்த இசை மூலமா அந்த கம்யூனிகேட் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசை அதை பார்க்கும்போது எங்களுக்குமே அந்த ஃபீல் வருது. அப்படிப்பட்ட இசையை எப்படி சார் கொண்டீங்க அப்படின்றதுதான் அந்த கேள்வி. இல்லை அதாவது உண்மையிலேயே வந்து நான் பண்ணுறதோ, அதாவது நான் உண்மையை சொல்லணும், நான் பண்ணுற இசையெல்லாம் என்னுடைய இசை கிடையாது. அவன் கொடுக்குறான், நான் பண்ணுறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஹார்மோனியத்துக்கு முன்னாடி உட்காந்து பாட்டு கம்போஸ் பண்ணும்போது த மியூசிக் ஜஸ்ட் ஃப்ளோஸ். ஓகே, I'm eternally thankful to God. So whatever you tell, it has just happened. I intended and he had given it to me. That's all. அதாவது இன்டென்ஷன் தான் என்னுடையது, பட் செயல் அவனுடையதுன்றதில் நான் எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. அதுதான் நடந்திருக்குது. அதில் I can't explain. I mean, it is inexplicable how a song, how a baby is born. ரொம்ப அழகான பதில் கொடுத்தீங்க. The moment, can anyone define a moment when a baby No, is it's born? a magic actually. அதான் அந்த மேஜிக் தான். அந்த மாதிரி அது I can't define that moment, but I can say like this has happened, I have taken these efforts to do that. Okay சார், என்னோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சாரை பார்க்கணும் ரொம்ப ஆசை, ஆனால் அது இதுவரைக்கும் நடந்தே இல்லை. இன்றைக்கி தான் என்டர்டெயின்மெண்ட், யுஷி என்டர்டெயின்மெண்ட்டு, அதுபோல் நம்ம ரெவியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுபோல் சார் உங்கள் சோங்கில் எல்லா சோங்கிலும் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்ட சோங்கில் இருந்து இந்த வரைக்கும் வெண்ணிலா சந்தனக்கிண்ணம் ஃப்ரம் திஸ் லாஸ்ட் சோங்கில் வந்து ஃப்ளூட் நல்லா சூப்பராக சார் யூஸ் பண்ணுறீங்க சார். உங்களோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட்டா? எல்லா சோங்கும் தமிழ் மலையாளம் எல்லாத்துலேயும் ஃப்ளூட் இல்லை, அதாவது அப்படி பாட்டு பண்ணும்போது அந்த மாதிரி அமைஞ்சதுப்பா, அவ்வளோதான். அது வந்து ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கிடையாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும், அதாவது எல்லாருலேயும் ஒரு அழகு இருக்க மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒரு அழகு இருக்குது, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆனால் சாரோட சோங்கில் ஃப்ளூட் வந்து ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு சந்தோஷம். அடுத்து கேள்வி கேட்கறதுக்காக ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த், அங்கிருந்து பேசுங்க. அங்கிருந்து பேசினா உங்களை பார்க்குறேன். நான் ஒரு தளபதி ஃபேன்ஸாக உங்களோட கேட்குறேன் ஒரு கேள்வி. நிறைய படம், கில்லி, திருமலை, ஈவன் ஆதி, மதுரை, கோயம்புத்தூர், மாப்பிள்ளை என்ன மறந்துடுறீங்களா? இல்லை விஜய் ஃபேன் சொல்லிட்டு வந்து நான் பண்ண படங்கள் மறக்கலாம். இல்லை அப்படி இல்லை, உங்களோட பேசுறதே ஒரு கனவாக இருக்கு. அதுலேயே உங்களுக்கு ஓகே. அந்த இதில் நான் சாங்ஸை மென்ஷன் பண்ண வந்தேன். சொல்லுங்க. ஸோ பெரிய அவற்றை வளர்ச்சியில் நீங்கள் பெரிய இதாக இருந்துக்கிறீங்க. இப்போ அவர் அரசியலுக்குள்ள போயிட்டார், திரும்பி வந்தால் நீங்கள் அல்லது உங்களோட சன் கில்லி ஏதாவது ரீமேக் பண்ணிவிடணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு டோக்கன் போகுது, நீங்கள் பண்ணணும், பண்ணுவீங்களா? என்ன கேட்டால் எப்பவுமே பண்ணுவேன் நான், ஏன் பண்ண மாட்டேன்? இல்லை நாங்கள் ஈழத்தை அவர் அரசியலுக்கு போய் தான் பண்ண, வந்ததுக்கப்புறம் பண்ணணும் இல்லை, போகும்போதே பண்ண கேட்டால் கூட பண்ண தானே போகிறேன் நான். தேங்க்யூ சார். See, because music is my life. Music is, I don't treat as my profession. Okay, first point. As a musician, நான் உங்களோட பிக் ஃபேன். ஸோ சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இல்லை ரொம்ப சந்தோஷம். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தளபதி ஃபேனாக வந்து தரணி, விஜய் கூட ஒர்க் பண்ண படங்கள் வந்து நான் ஃபீல் பண்ணுற விதத்தில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு உங்களோட கரியரில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது உங்களோட கரியரோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? யார் படங்களில்? என்னுடைய கரியர்லையா? உங்களோட கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்ல? கரியரில் டேர்னிங் பாயிண்ட் ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. அதான். My name is Lakshanya. நான் வந்து ஒரு அஸ்பைரிங் சிங்கர். ஸோ என்னுடைய கேள்வி வந்து சிம்பிள். எனக்கு எந்த ஃபேவரட் சாங் என்னென்னு தெரியும், ஆசை ஆசை தூள் படத்துலேருந்து. ஆனால் உங்களோட ஃபேவரட் சாங், லைக் மோஸ்ட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் சாங் என்னென்னு சொல்லுவீங்க? வாட் வுட் யூ சே? இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எனக்கு அதுவும் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். But like ஏதாவது ஒரு like special song that like. No, every song is special in its own way. That is how I feel. Okay. Of course, yeah. You have so many flowers. You like only one flower. I can't ask why do you like that flower. You like that flower. So that is your taste. I like all the flowers. That is my taste. Thank you. வணக்கம் சார், நான் மித்து. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய தலைமுறையை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற போதே இந்த வானொலி தொலைக்காட்சியில எல்லாம் கேட்ட. என்ன வயசாயிடுச்சு? சின்ன பிள்ளையா இருக்கு. உங்களோட மகண்ட வயசு இருக்கும் எனக்கு. உங்களோட மகண்ட வயசு இருக்கும் அந்த தலைமுறைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ அவட்ட வயசுன்னு யோசிச்சு பாருங்க. அவர் பிறந்த அந்த காலம் ஒரு 4-5 வயசுல இருந்து அவர் என்ன பாட்டெல்லாம் கேட்டிருப்பாரோ, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்படி கேட்டு வளர்ந்தனாங்க.
நாங்கள் வந்து ரேடியோவை போட்டால் டிவியை போட்டாலே உங்களோட பாட்டு தான் கேட்கும் அப்படி. அப்போ இப்போது அந்த நிறைய காலம் கடந்து நிறைய இசையமைப்பாளர்கள் நிறைய இசை சினிமாவே வேறு ஒரு கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் இப்போ நாங்கள் சின்னல கேட்டு அந்த ஆசைப்பட்ட பாட்டுகள் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றப்போ எங்களுக்கே கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்குது, வானத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. உங்களுக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெரிய பிரேக் கொண்டு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ இந்த பாட்டுகள் ட்ரெண்டிங் ஆகுறதும் அது மூலமாக இந்த ரசிகர்கள் மத்தியில் எங்களை மாதிரி ஆட்கள் இல்லை, இப்போ இருக்கிற தலைமுறை ஆட்களை வந்து அதை கொண்டாடும் போது அந்த உணர்வு இருக்கு இல்லையா, நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்திருக்கும். அதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. நீங்கள் அதாவது என்ன தோணுதுன்னா, இடைப்பட்ட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இடைப்பட்ட ஒரு காலத்தில் வந்து ஒரு கேப் இருந்ததுன்னு சொல்லிட்டு, கேப் இல்லைன்னு தோணுது. அது சந்தோஷம் சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நாங்களே போய் தேடித்தான் அந்த பாட்டெல்லாம் கேட்க வேண்டியது. நான் சொல்றது நீங்க தேடாமலேயே கேட்குறீங்க. தேடாமலேயே வந்து அதுவாகவே வருது எல்லா பாட்டுமே. அதுக்கு தான் சொன்னேன், அப்போ எனக்கு கேப் கிடையாது, என்னுடைய இசை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குதுன்ற எண்ணம் கிடைக்குதுன்ற. அது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியா இருக்கு உண்மையிலே. எனக்கு இப்போதான் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நேரமும் இந்த நேரமும் சரியா பொருந்தி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். மிக்க மிக்க மகிழ்ச்சி சார். உண்மையில ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் எந்த ஒரு உணர்வு எடுத்தாலுமே வந்து எல்லாத்துலேயுமே உங்களோட பாட்டு அப்படியே விதைக்கப்பட்டிருக்கு, எங்களோட வாழ்க்கையோட விதைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு சந்தோஷம். இயற்கை பிஜிஎம் எல்லாம் எல்லாரும் கொண்டாடலாம். நானும் தளபதி ஃபேன் தான். எல்லா பிஜிஎம்மையும் கொண்டாடலாம். அந்த இயற்கை படத்தின் பிஜிஎம் வந்து வாழ்நாள் முழுக்க காணும் சார் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு. மிக்க மகிழ்ச்சி உங்களை இங்கே சந்தித்ததும், இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நேரலையில் பார்க்க போகிறதும். வாழ்த்துக்கள் உங்களுடைய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 நன்றி.